Hi dear cricket lovers, warm welcome to all. தாரமங்கலம் தேர்ட் டிக்கெட் டோர்னமெண்ட்டோட பூல் சீல் நடக்கிற ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாஸ்டர் விசஸ் எஸ்சிசி. இதில் வந்து எஸ்சிசி டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 5 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் பவர் பிளே. மாஸ்டர் பிளாஸ்ட் இருந்து 2 பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் மோகன் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் முத்துப்பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் பிரவீன்குமார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட் ஆம் பவுலர் ஓவர் விக்கெட்லேருந்து பால் நம்பர் 1 பிரவீன்குமார் டு மோகன். குட் ஷாட், ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட், சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம். மோகன் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் ஒரு மேக்ஸிமமோட ஸ்டார்ட் பண்றாரு. பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்கிறாரு மோகன். பால் நம்பர் 2, குட் பால். டாட் பால் காலில் பட்டு வந்திருக்கு. அந்த 6க்கு அப்புறமே நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர். பேட்ஸ்மேன் நோக்கிய பால் போட்டாரு, டாட் பால். பால் நம்பர் 3, குட் பால். பிச்சிங் ஆஃப் சைட் லெக்ல வந்த பால் தூக்கி வெளியே சொரகி இருக்காரு. எஸ் மேக்ஸிமம். மோகன் அவர் கிளியர் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் ஒரு மைட்டி ஹிட். 6 ரன் ஆட் பண்றாரு. பால் நம்பர் 4, ஃபுல் டாஸ் பால் கோஸ் ஃபார் மேக்ஸிமம். இந்த ஓவரில் வர 3வது மேக்ஸிமம். ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் பவர் பிளேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஓவர் பவர் பிளே நல்ல பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு மோகன். அவரோட இன்னிங்ஸை அதிரடியா ஸ்டார்ட் பண்றாரு. பால் நம்பர் 5, அங்க கிளீன் போல்ட். ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச்னே சொல்லலாம். 3 6 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு இன்சைட் எட்ஜ் ஆகி விக்கெட்டை லாஸ் பண்றாரு மோகன். அவர் ஃபேஸ் பண்ண 5 பால் 18 ரன் ஆடி இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்காரு பவுலர். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் வெற்றி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல 2 பேருமே அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. வெற்றி அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் பால். டாட்டோட இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரை கம்ப்ளீட் பண்றாரு பிரவீன்குமார். அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் 18 ஃபார் 1 ஆடி இருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு பிளாஸ்டிங் ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மாஸ்டர் பிளாஸ்டருக்கு. ஒரு விக்கெட் விட்டு இருந்தாலும் 18 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஓவர் போட்ட நியூ பவர் தங்கதுரை வந்திருந்தாரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே முத்துப்பாண்டி ஒரு சிங்கிளா மாத்திட்டாரு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2, தங்கதுரை டு வெற்றி. இங்க ஒரு எட்ஜில் போயிட்டு இருக்கு, நல்ல ஸ்டாப். இந்த பால ஒரு சிங்கிள். அங்க ஓவர் த்ரோனால இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா ஓடுறாங்க. ஒரு ரன் போக வேண்டிய இடத்துல 2 ரன் மாத்திட்டாங்க. பால் நம்பர் 3, அகைன் ஒரு எட்ஜில் போயிட்டு இருக்கு, நல்ல ஸ்டாப். நல்ல பேக்கப்புக்கு வந்தாரு பவுலர். இந்த பால ஒரு சிங்கிள், குயிக் சிங்கிள். பால் நம்பர் 4, ஃபுல் டாஸ் பால். கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி. அவங்க ஃபீல்டர் விட்டாரு. இந்த பால 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 runs. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். இங்க 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2, அங்க கிளீன் போல்ட். ஃபுல்லரா வந்தாரு. இங்க பாலை மிஸ் பண்ணிட்டாரு. இங்க பேட்ஸ்மேன் மிஸ், பவுலர் ஹிட் நடந்திருக்கு. முத்துப்பாண்டி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. செகண்ட் ஒன் லாஸ் பண்றாங்க மாஸ்டர் பிளாஸ்டர். அவரோட விக்கெட் லாஸ்ட் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் பால். நல்ல ஏர்கிங் லென்த்தில் வந்தார். டாட்டோட இந்த செகண்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரை ஒரு கஞ்சத்தனம் பவுலிங்காக போட்டு போயிருக்காரு தங்கதுரை. வெறும் 6 ரனுக்கு மட்டும் கொடுத்து ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரோட எஃபர்ட்டுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அட் எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 24 ஃபார் 2 ஆடி இருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். ஓவருக்கு 12 ரன் பேர் ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் போட நியூ கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பால் நம்பர் 1 கார்த்தி டு வெற்றி. குட் பால். நல்ல லைன் பீட்டன். பால் நம்பர் 2, குட் பால். நல்லா இழுத்து போட்டாரு. இங்க தொடர்ந்து 2 பால் டாட் பால் போட்டிருக்காரு பவுலர் கார்த்தி. பால் நம்பர் 3, ஃபுல்லரா வந்தாரு. சான்ஸ் ஃபார். அங்க இன்சைட் அவுட் ஷாட் மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க. நல்ல த்ரோ. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4, ஷாட்ல மிஸ் கனெக்ஷன். 2 ரன் ஓடிடுவாங்க. சான்ஸ் ஃபார் இல்லை, இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். நல்ல த்ரோ. அங்கே ஃபீல்டர் கொஞ்சம் குயிக்காக இருந்ததுனால இங்கே சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. பால் நம்பர் 5, குட் பால். ஷாட்ல மிஸ் கனெக்ஷன். அகைன் 2 ரன்னுக்காக வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங். இந்த பால்லையும் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். ஃபுல்லரா வந்தார். இந்த பாலும் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் பாதி கிரவுண்டுக்கு போயிட்டார். எஸ், ரன் அவுட். 2 பேட்ஸ்மேனுக்கு இடையில நல்ல காலில். அதனால இங்கே தேர்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர்.
அன்னெசரி ரன் ஓட போய் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்றாரு மணி. இந்த ஓவரை பயங்கரமா பவுல் பண்ணிட்டு போயிருக்காரு கார்த்தி இந்த ஓவரை வெறும் 3 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு ரன் அவுட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு எக்ஸலண்ட் ஓவர்னே சொல்லலாம். அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 27 for 3 ஆடி இருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். கடைசி 2 ஓவருக்கு கண்டிப்பாக இந்த 2 ஓவர் யூஸ் பண்ண மட்டுமே அவங்க பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே 4வது ஓவர் போட தங்கத்துறை வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் அவர் போட்ட ஒரு ஓவரில் 6 ரன் போட்டு கொடுத்த ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அவருக்கே 2வது ஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க. பால் நம்பர் 1 தங்கத்துறை 2 வெற்றி. ஃபுல்லராக வந்தார். ஷார்ட்டில் மிஸ் கனெக்ஷன். இங்கே கிரவுண்டடாக ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க. அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணேன். இங்கே 2வது ரன்னாக மாற்றிட்டாங்க. 1 ரன் போன்ற இடத்துல 2 ரன்னாக ஓடிருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். பால் நம்பர் 2 இங்கே ஒரு ஏஜ் கிரேட் டேக்கன். கீப்பர் பிகேட் குட் ஒர்க். பறந்து டேக் பண்ணியிருக்காரு. இங்கே வெற்றியும் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. 4வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர். தங்கதுரை அவர் டேக் பண்ணுற 2வது விக்கெட். ஸ்ட்ரைக் லைனில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு. பால் நம்பர் 3 இந்த பாலும் ஃபுல்லராக வந்தார். எகைன் 2 ரனுக்காக வாய்ப்பு. சிங்கிள். விக்கெட்ல ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் கணபதி வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். போன பால் வைட். அகைன் ரீபால். இங்கே ஒரு இன்சைட் எஜ்ஜாகி போச்சு. நல்லா ஸ்டாப் ஃப்ரம் கீப்பர். இந்த பால் ஒரு சிங்கிள். அட் தி எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 34 for 4 ஆடி இருக்காங்க. 2 ஓவர் போட்ட தங்கத்துறை வெறும் 13 ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டுமே எக்ஸ்பென்சிவ் போன நிலமையில அடுத்த 3 ஓவர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி பவுல் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்சிசி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பூபதி வந்திருக்காரு. பால் நம்பர் 1 பூபதி டு கணபதி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட் கோஸ் ஃபார். இங்கே அவுட் சிக்னல் வந்திருக்கு. அம்பையர் கால். திடீர் திருப்பம். இங்கே நல்ல டேக்கன் 6 லைன் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர். இந்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பூபதி. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீ வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 குட் ஷாட். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 குட் ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். சான்ஸ் ஃபார். கையிலே விழுந்திருக்கு. எஸ் குட் டேக்கன். இங்கே 6வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர். இங்கே தொடர்ந்து விக்கெட் விட்ட வண்ணமாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டுமே நல்ல ரன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெரிய ஷாட்டுக்கு அட்டம் பண்ணி விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் மோகன் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 4 அகைன் கேட்சுக்கான வாய்ப்பு. கொடை தூக்கிடுச்சு. 3 பேர் ஒன்று கூடினாங்க. ஆனால் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த பாலில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 குட் ஷாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மடார்னு ஒரு மொட்டு வேலையை கடாசிருக்காரு ஸ்ரீ. அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 6 ரன் ஆட் ஆகுது மாஸ்டர் பிளாஸ்டர் பால்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். இந்த பால் 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2வது ரன் ஓடும்போது 4 செகண்ட்ல விக்கெட்டை விடுறாங்க. இங்கே 7வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர். அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 43 ரனுக்கு 7 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 44 ரன் எஸ்சிசி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 பாலுக்கு 44 ரன். இன்னும் 2 டீம் எந்த அளவுக்கு எழுதிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 44 ரன் டார்கெட் செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேட்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் தங்கத்துறை, நான் ஸ்ட்ரைக்கில் அழகேசன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் முத்துப்பாண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அரௌண்ட் த விக்கெட்லேருந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. இந்த ஓவர் பவர் பிளே ஓவர் போட வந்திருக்கிறது முத்துப்பாண்டி. எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். பால் நம்பர் 1 குட் ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். அங்கே மிட் ஆன் தலைக்கு மேலே கிளியர் பண்ணியிருக்காரு. பவுண்டரியோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு தங்கதுரையும் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் 4 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் நம்பர் 2 அங்க ஒரு தெளிவான தில் ஸ்கூப். அங்க கேப்ல போயிட்டு இருக்கு. கிணத்துக்குள்ளேயே போய் விழுந்துருச்சு. சான்ஸ் ஃபார் கிராண்டா 2 கொடுத்திருக்காங்க. இந்த பால்ல 2 ரன்ஸ். பால் நம்பர் 4 குட் ஷாட். வானுயரம் சென்ற பந்து 1 பிட்ச்ல பம்ப் ஆகி பவுண்டரி போயிருக்கு. இந்த ஓவர்ல வர 2வது பவுண்டரி தங்கத்துறை எடுத்துட்டு வராரு. தெளிவான கனெக்ஷன். 4 ரன் ஆட் ஆகுது. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் பால். இங்க லெக் பைஸ்ல போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார். இங்க ஒரு சிங்கிள். லெக் பைஸ் மூலமா ஒரு சிங்கிளா மாத்திட்டாங்க. இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் எஸ்சிசி 11 for 0 அடிக்காங்க. இந்த இடத்துல மாஸ்டர் பிளாஸ்டர் 18 ரன் அடிந்தாங்க. இவங்க அவங்கள விட 7 ரன் பின்தங்கி இருக்காங்க. வரக்கூடிய ஓவர்ஸில் எக்ஸிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் டார்கெட்டை சேஸ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் கணபதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் த கோர்ட்லேருந்து. பால் நம்பர் 1 கணபதி டு தங்கத்துறை.
லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காங்க. கேப்ல போயிட்டு இருக்கு மிட் விக்கெட்ல. இங்க அனதர் ஒரு பவுண்டரி தங்கதுரை பேட்ல இருந்து வர 3வது பவுண்டரி. கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. எக்ஸலன்ட் ஷாட் மேக்கிங் வித் பேட். இங்க 4 ரன் ஆடாது. பால் நம்பர் 2 நல்ல ஒரு எல்னிசிவல் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாலும் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிருக்கு. பேக் டு பேக் பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளா எடுத்துட்டாரு தங்கதுரை. அவர் பேட்ல இருந்து வர 4வது பவுண்டரி. பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்குறாரு தங்கதுரை. தொடர்ந்து 2 பவுண்டரிக்கு அப்புறம் பவுலர் கார்டு சேஞ்ச் பண்ணிக்காரு. பால் நம்பர் 3 குட் பால். காலுக்குள்ளே எடுத்துட்டு வந்தாரு. நல்ல சிறந்த கம்பேக்னு சொல்லலாம். டாட் பால். பால் நம்பர் 4 குட் பால். ஆனா பேட்ல ஒரு இன்சைட் ஆகி விக்கெட் லைன் இருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் அழகேஷ் இப்பதான் செகண்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 5 இங்க ஒரு இன்சைட் ஆகி ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். அங்க சூச்சிகளை திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாரு. கோஸ் ஃபார் குட் டேக்கன். அங்க 6 லைன்ல நின்னு கரெக்ட்டா டேக் பண்ணிருக்காரு. பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு கணபதி. முக்கியமானது ஒரு பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. 4 பவுண்டரிஸ் கிளியர் பண்ணி இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த விக்கெட் கண்டிப்பா மேட்ச்ல ஒரு திருப்பு முனையா இருக்கும். எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 21 ஃபார் 1 ஆடி இருக்காங்க. எஸ்சிசி ஓவருக்கு 10 ரன் per ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் போட முத்துப்பண்டி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 முத்துப்பண்டி டு அழகேஷ். குட் ஷாட். இங்க ஸ்ட்ரைக் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்லிங் பேட்ஸ்மேன் சுப்பிரமணி. பால் நம்பர் 2 அங்க ரிவர்ஸ் திரும்ப டாப் எட்ஜ்ல போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் குட் டேக்கனான்னு பார்த்தா அங்க கேட்ச டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு இம்பாக்ட் பிளேயருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 அங்க தெளிவான தில் ஸ்கூப்பான்னு பார்த்தா ஷாட்ல மிஸ் கனெக்ஷன். இங்க ஒரு சிங்கிள். நல்ல ஸ்டாப் கீப்பர். பால் நம்பர் 4 அகைன் கேட்சுக்கான வாய்ப்பு. பால் கண்டிப்பா குத்தி திரும்பிடும். நல்ல ஸ்டாப். இங்க ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 குட் ஷாட். நல்லா இழுத்து போட்டாரு. சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. இங்க விக்கெட்ல 2வது ரன் ஓடிட்டாங்க. 2 ரன்ஸ் இந்த பால்ல. அங்க ஓவர் ரன்னால இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா வராங்க. 1 ரன் போக வேண்டிய இடத்துல 3 ரன் மாத்திட்டாங்க எஸ்சிசி. லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் ஷாட். சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம். அங்க ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க அவர் தலைக்கு மேல மேக்ஸிமமா கிளியரா இருக்கு. ஒரு பிரஷர் ரிலீஃப் ஷாட் எடுத்துட்டு வராரு சுப்பிரமணி. அவர் பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 34 ஃபார் 1 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12 பாலுக்கு 10 ரன் ஆனும். இது மேட்ச் டிசைடிங் ஓவரா இருக்க போகுது. இங்க 4வது ஓவர் போட போற மோகன் வந்திருக்காரு. அவர் போற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். ஒரு புல் ஷாட்ல ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு 1 பவுன்ஸ்ல. இந்த பால்ல 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார் த்ரோ கொஞ்சம் லேசியா இருந்தனால இங்க 2 ரன் மாத்திட்டாங்க. போன பால் வைடு. அகைன் ரீபால். கிளீன் போல்ட். இங்க ஸ்டெம்ப் ஓபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. தேவையானது ஒரு பிரேக் த்ரூ கொடுக்காரு பவுலர் மோகன். இங்க அழகேஷ் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. செகண்ட் ஒன் லாஸ் பண்றாங்க எஸ்சிசி. ஸ்ட்ரைக்லிங் பேட்ஸ்மேன் கார்த்தி. குட் ஷாட். நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. இங்க 2 ரனுக்காக வாய்ப்பு. அங்க ஃபீல்டிங்ல குயிக்கா இருந்தாரு. இங்க ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 4 குட் ஷாட். நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் இங்க 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன்ஸ் இந்த பால்ல. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் பால். இங்க லெக் பேஸ்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா 2 ரன் ஓடிடுவாங்க. எஸ் கிராண்டட் 2. இங்க ஒரு ஹார்ட் லக்னே சொல்லலாம். ஒரு 2 ரன் கிடைக்குது லக்கிலி எஸ்சிசி போர்டில். அட் தி எண்ட் ஆஃப் த 4th ஓவர் எஸ்சிசி 42 ஃபார் 2 ஆடி இருக்காங்க. இன்னும் 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சா இவங்க இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு. 6 பாலுக்கு 2 ரன் ஆனும். பால் நம்பர் 1 குட் பால். தேவையானது ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. பால் நம்பர் 2 5க்கு 2. குட் ஷாட். அங்கே நல்ல ஃபீல்டிங். இந்த பால் ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த மேட்ச் டை பண்ணுறாங்க எஸ்சிசி. வின்னிங் ஷாட் கேப்டன் கையிலேருந்து வருமானு பார்க்கலாம். பால் நம்பர் 3 இன்னும் 1 ரன் அடிச்சு இந்த மேட்ச் வின் பண்ணலாம். ஃபுல் டாஸ் பால். அங்கே பவுண்டரி போயிடும். எஸ் பவுண்டரி போயிருக்கு.
இந்த கேப்டன் நாக் அவரோட ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணுறாரு. 8 விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறாங்க SCC. அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்கே ஒரு டஃப் லாக்னே சொல்லலாம் மாஸ்டர் பிளாஸ்டருக்கு. பேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா ஆடிந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய டாட் பால்ஸ் ஆகிட்டாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து வெளியேறாங்க. ரெண்டு டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.